ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் பசங்களுக்கு குடுத்துட்டு எனக்கும் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காலிஃப்ளவர் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா நம்ம சுடு தண்ணீல போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலேயே இருக்க விட்டேன். கொதிக்கிற தண்ணீல. ஓகே. செஞ்சுட்டு நார்மலா நம்ம செய்ற மாரி ஆனியன், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. இதையும் போட்டு வதக்கிட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு ஓகே. எல்லாமே கலந்து கொஞ்சமா தண்ணி வச்சு வேக வச்சுக்கிட்டு, நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் சுடு தண்ணீல போட்டனால அது வெந்து தான் இருக்கும். ஓகே. நமக்கு ஈஸியா வந்து வெந்துரும். கடைசியா என்ன பண்ணேன் நானு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் சிந்துனோனே, கடலை மாவு இருக்கு இல்லையா? அது தண்ணியெல்லாம் போட்டு கரைக்க தேவையில்ல. அது 1 1/2 டீஸ்பூன் போல இதிலயே போட்டுக்கிட்டு, நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஓகே. நல்லா இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். செமையா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ ரோஸ்டடா சூப்பரா இருக்குன்னு. ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செமையா இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கல்ல பவுடர் போடுவேன். இப்போ வந்து டைரக்ட்டா நம்ம வந்து கடலை மாவையே 1 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாரி வறுவலுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். பாய்.